இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு முதல்வர் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க, நான் கொடுப்பேன். உட்காருங்க, நான் பாயிண்ட் ஆஃப் வர கொடுங்க, நான் கொடுக்குறேன். உட்காருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோர்வையாக நிதானமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேசி முடித்தவுடன் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன என்று நீங்க சொல்லுங்க. சொல்லுகிற வாய்ப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் உரையை தொடரலாம். நான் எழுந்த பிறகு உட்கார்றதுதான் முறை. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. தேசிய உட்கார். நான் அலோவ் பண்றேன். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. நான் அலோவ் பண்றேன். அமைதியா உட்காருங்க. அங்க இருந்து குரல் கொடுக்காதீங்க. உட்காருங்க. இனிமையான இந்த விவாதத்தில் இதுவரை குறுக்கீடுகள் இல்லாமல் அமைதியா இருங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடித்தவுடன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டிருக்கீங்க, நான் அனுமதிக்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் அனுமதி தருகிறேன். அவர் எழுந்து பேசலாம். மாண்பு முதலமைச்சர் நீங்க கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். நீங்க எல்லாரும் எழுந்துச்சீங்கன்னா சரி வராது. உட்காருங்க, நான் சொல்லியிருக்கேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதும் அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் நான் அனுமதி அளித்தேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கேளுங்க, அந்த விவாதத்தில் கேளுங்க. இப்போதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசி முடித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்குரிய அவகாசத்தை தருகிறேன். நீங்க கேள்வி கேளுங்க. கேட்கிற உரிமையும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அவகாசத்தை நான் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமருங்க. நான் என் தீர்ப்பை சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம். உட்காருங்க எல்லாரும்.